துரைமுருகன் ஓய்வு பெறப்போகிறார் அரசியலிலிருந்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய பையனுக்கு ஒரு பதவி கட்சியில், அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார்ல, அதனால் எனக்கு பையனுக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்கணும், காட்பாடி தொகுதியில் என்னுடைய மருமகளுக்கு எம்எல்ஏ கொடுக்கணும், அப்படி கொடுத்தா நான் இதை விட்டு அரசியலை விட்டு ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு ஒரு பேரம் பேசி கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே திராவிட தலைவர்கள் எல்லாம் பதவியை விட்டு தானாக போனதாக சரித்திரமே கிடையாது. இப்போ ஈவேரா என்ன பண்ணார், 96 97 வயசு வரை பேசிக்கிட்டே இருந்தார், 97 வயசு வரை மக்கள்கிட்ட நன்கொடை வாங்கிக்கிட்டே இருந்தார். அதனால் அவர் ஓய்வுங்கிறது அவர் வாழ்க்கையிலேயே இல்லாமல் போச்சு. அடுத்தது கருணாநிதி அவர்கள் 94 வயது வரை திமுகவின் தலைவராக இருந்தார். முதலமைச்சராக இருந்து பதவி இழந்த பிறகு தலைவராக இருந்து ஸ்டாலினை செயல் தலைவராக மட்டும்தான் வச்சார். அதனால் அவருக்கும் ஓய்வு அப்படிங்கிறது அவரும் எடுத்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இறைவன் தான். இப்போ அண்ணாதுரைக்கெல்லாம் 60 வயசுக்கு முன்னாடியே இறைவன் ஓய்வு கொடுத்து விட்டான். எந்த திராவிட தலைவரும் பதவியை விட்டு கம்யூனிஸ்டுக்காரவங்க போவாங்க. ஜோதிபாசு எல்லாம் போனார், நான் ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். பதவியில் இருக்கும் யாரும் ஓய்வு என்பதை பற்றி குறிப்பாக திராவிட இயக்கத்தில் இருப்பவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இப்போ பாஜகலாம் பார்த்திங்கன்னா, அவங்க 75 வயசுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது, பதவியை அனுபவிக்கக்கூடாது, பதவியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது வச்சுருக்காங்க, பிரின்சிபல். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி அத்வானி 96 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அத்வானி என்ன பண்ணுறாரு, பதவியை விரும்பலை, அவர் முன்னாடியே ஓய்வு பெற்றுட்டார். அப்படித்தான் அது பாஜகவில் அது ஒரு கொள்கை இருக்கும். அது கொள்கையெல்லாம் திராவிட இயக்கங்களில் நம்ம பார்க்க முடியுமா? அதனால் இவர் துரைமுருகன் ஓய்வு பெறுவாராங்கிறது அது சும்மா ஒரு கட்டுக்கதை. சரி, ஓய்வு பெறுவதாக இருந்தால் இன்னமும் துணை முதலமைச்சர் யார் உங்களுக்கு உதயநிதியை இந்திரன் சந்திரன்னு போடுறாரு. அப்போ ஓய்வு பெறுவராக இருந்தால் அவங்களெல்லாம் புகழணும்னு அவசியம் இல்லையா? பதவி வாங்குவதற்காக, பதவியில் இருப்பதற்காக தானே புகழ்கிறாரு. அது எப்படி புகழ்கிறாரு? உதயநிதி ராஜராஜ சோழன்டாங்கிறது.